ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸை நீங்களே ஃபோட்டோஷாப் மூலமாக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த ஃபைலை ஃபோட்டோ ஸ்டூடியோவுக்கு கொண்டு போனீங்கன்னா அந்த ஷீட்டுக்கான அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ₹5 தான் ஆகும். ஸோ நீங்கள் ₹80, ₹100, ₹120 கொடுக்க தேவையில்லை. ஸோ வாங்க இப்போது ஃபோட்டோஷாப் மூலமாக பல மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கிரியேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லை, நீங்கள் ஓனாகவே க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க இப்போ ஃபோட்டோஷாப்புக்குள்ளே போகலாம். காய்ஸ், இப்போ நான் ஃபோட்டோஷாப்பில் CS6 நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி என்னுடைய ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் பேக்ரவுண்ட் கட் பண்ணி PSD ஃபைலாக வச்சுருக்கேன். நீங்கள் பென் டூல் மூலமாக கட் பண்ணுறது எப்படின்னு டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஸோ நான் பேக்ரவுண்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு ப்ளூ கலரில் நான் கொடுத்துருக்கேன். இந்த பர்டிகுலர் இமேஜை தான் நம்ம இப்போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கிராப் டூல் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இமேஜ் நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இதில் வித்து பார்த்தீங்கன்னா 1.5 கொடுக்கணும், ஹைட் பார்த்தீங்கன்னா 2 கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ச்சஸில் இருக்கணும். இதை நீங்கள் கொடுத்துட்டு அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் எனக்கு இந்த அளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ ஜூம் பார்த்தீங்கன்னா ஃபிட் ஸ்க்ரீன் கொடுத்துட்றேன். இப்போது இதுதான் நமக்கு தேவையான கரெக்டான இமேஜ். இதில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணுங்கள். இதில் இந்த அளவுக்கு நான் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் கொடுங்க. இப்போது Ctrl+Shift+I கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் பேக்ரவுண்டில் ஆகும். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெயிண்ட் டூல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லைனா ப்ரஷ் டூல் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்படி ப்ரஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் Ctrl+D கொடுங்க. ஸோ Ctrl+D கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எடிட் போங்க. எடிட் முன்னாடி நீங்கள் செலெக்ஷன் டூலில் இருங்க. இப்போது எடிட் டிஃபைன் பேட்டர்ன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு நேம் கொடுத்துக்காங்க. ஓகே, இப்போ ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஓகே கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ச்சஸில் நீங்கள் கொடுக்கணும். வித்து பார்த்தீங்கன்னா 6 கொடுங்க, ஹைட் பார்த்தீங்கன்னா 4 கொடுங்க, ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கொடுத்துருங்க. இது 6x4 ஷீட்டுக்கான ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் நம்ம மேக் பண்ணுறோம். ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் போங்க, ஃபில் கொடுங்க, பேட்டர்ன் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது பேட்டர்ன், கஸ்டம் பேட்டர்ன் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ண பேட்டர்ன் இங்கே இருக்குது. ஸோ அதை நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ ஓகே கொடுக்கவும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த பார்டர் எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக சிசர் வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய இமேஜ் எந்த இடத்துலையும் பாதிக்காது. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் சேவஸ் கொடுத்துட்டுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது JPEG ஃபைலாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஃபைலை நீங்கள் ஒரு பென் ட்ரைவில் காப்பி பண்ணிக்கிட்டு ஸ்டூடியோவில் போய் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஷீட்டுக்கான சார்ஜஸ் மட்டும்தான் வாங்குவாங்களே தவிர க்ரியேட் பண்ணக்கூடிய சார்ஜஸ் வாங்க மாட்டாங்க. ஸோ இந்த சூப்பரான ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப் அல்லது சிஸ்டம் இருந்துச்சுன்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதன் மூலமாக நீங்கள் அமௌண்ட் சேவ் பண்ண முடியும். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பர்டிகுலர் பாஸ்போர்ட் சைஸ் க்ரியேட் மேக்கிங் வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது போல் ஃபோட்டோஷாப் சம்மந்தமான வேறு வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.